ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஆன்டி யூடியூபர் பிளாக்ஸ். டே என்ன நம்புங்கள, பரவாயில்ல. டே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுது. மண்டே வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அந்த மண்டே முடிஞ்சு அடுத்த மண்டே வந்துடுச்சு. புரிகிறது. போன வாரம் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. புதுசாக நிறையா நடந்தது. அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் என்னை வந்து கடத்தி கூட்டின்னு போயிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு என்ன வேலை செய்ய வச்சிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டஃபி ஒர்க்காக இருந்தது, நிறைய வேலை. ஸோ அந்த ப்ரெஷரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இன்றைக்கி டே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்துட்டு மேக்ஸிமம் அப்படி இப்படியும் பார்க்காம இப்படி பார்த்து பேசலான்னு இருக்கேன் கைஸ். அப்போதான் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் இனிமேல் இப்படி பார்த்து உங்களை மட்டுமே பார்த்து பேசுகிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி டே எப்படி இருந்ததுன்னா, ஓகே குட். இன்றைக்கி எங்கள் டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட்டு டிஎஸ் ஈவெண்ட். ஸோ வந்துட்டு கிளாஸில் இருந்த எல்லாருக்குமே ஓடி, நான் அங்கே ஈவெண்ட்டுக்கு போகல. அந்த ஓடி வாங்கின்னு போயிட்டு ரோட்ரா கிளப் ரூமில் உட்காந்து என்கேம் பிபிடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கேம் வந்துட்டு என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட். நான் தான் சேர்பர்சன். இயர்லி பிபிடி வந்து பண்ணுறோம். இயர்லியாக என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பிபிடியாக போடுறோம். ப்ளஸ் க்ரீன் ரோட்ராக்டர்ஸ்க்கு அவார்டு இருக்குது. க்ரீன் ரோட்ராக்டர்ஸ் அவார்டு இருக்குது. சிசிஏல வின் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அடுத்து அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். நான் அடுத்து 3 நாள் கேம்புக்கு வர போகிறேன். நாளைக்கு எப்படி வீடியோ வருது தெரில, வரணும். நாளைக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வர கொஞ்சம் சீக்கிரம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சு போகணும். ஏன்னா வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து கிளம்பிட்டானா, கூட ஏதோ ஃப்ரெண்டை வர கூப்பிட்டு வரான், அவரோட வரான். ஸோ அவர் இந்த ரூமை அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. நான் போயிட்டு அம்மா ரூமில் தான் படுக்கணும், கஷ்டம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பேசி முடிக்க முடியுதோ அப்படியே அப்படி பேசி முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு வந்து பொறுமையாக சாவகாசமாக உட்காந்து பேசுகிறேன். டே எக்ஸ்ப்ளனேஷன். காலையில் இருந்தேன், போனேன், ஈவெண்ட் சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு என்கேம் பிபிடி பண்ணி முடிச்சுட்டு இது 3:30க்கு வந்து மேம் வந்து கீழே வந்து பார்க்க சொன்னாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜோனா மேம் சொல்லிட்டு வருவாங்க. ஜோனா மேம் வந்துட்டு கீழே வந்து பார்க்க சொன்னாங்க. சரி 3:30க்கு போனோம். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், மேம் வரல. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணிட்டு கிளம்புனான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் பக்கத்து ரூமில் தான் இருக்கிறாங்க. 3:30க்கு வர சொன்னீங்களே, 3:30க்கு வந்து பிக் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்றது அவங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் மேம் கேட்க முடியாது. அவங்களே வந்துட்டு என்ன வந்தோடனே கால் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னாங்க. சரி நாங்களும் மாத்திரம் நீங்களும் மாத்திட்டீங்க, விடுங்க என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டோம். இல்லை அதெல்லாம் சொன்னாங்க. நாளைக்கு ஈவெண்ட்டு, ஆனால் நாங்கள் கேம்புக்கு போகிறோம். என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா. அதான் அதுக்கு சப்ஸ்டியூட்லாம் போட்டு எப்போல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம், எல்லாம் கொஞ்சம் கிளாஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். பெல்ட்டு வேறு மாற்றி போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டிஎஸ் ஈவெண்ட்டுன்றனால ஒருத்தருக்கு வந்து பிளேசர் வாங்கி கொடுத்தேன். அந்த பிளேசருக்கு வந்து கரெக்டான பெல்ட் இல்லை. சரின்னு கர்ணன் கவுசர் கொடுத்து கட்டி கொடுக்குற மாதிரி சர்க் அது என் பெல்ட்டை அவுத்து அவனுக்கு மாட்டிட்டு அவன் பெல்ட்டை வாங்கி நான் மாட்டிக்கினேன். அந்த பெல்ட் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் தரணும். அடுத்த 3 நாளைக்கு காலேஜ் போக மாட்டேன். இதுதான் 1000 எக்ஸ் போகிறேன். கேம்ப், டிரான்ஸ்பிளேஷன் கேம்ப். ஓகே, டிரான்ஸ்பிளேஷன் பற்றி எதாவது கற்றுக்கணுன்னா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் போன வாரத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்தது நண்பர்களே. ப்ளஸ் வந்துட்டு ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்பீச் காம்படிஷன், உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் வந்துட்டு உமன்ஸை பற்றி பேச சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸ்பீச் காம்படிஷன் வச்சாங்க. அதில் போய் பேசினேன். ஐயன் 3rd ப்ரைஸ், நான் 3rd ப்ரைஸு. ஸோ அந்த என்ன கதைன்றதை நான் நாளைக்கோ இல்லை அப்கமிங் வீடியோலேயே சொல்கிறேன். நல்ல ஒரு கதை. எங்கள் மேம் சொன்னாங்க. கட்சியில் பார்த்தா அவங்களே தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காந்தாங்க. அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுற மாதிரி அவங்க கதை எடுத்து அவங்களுக்கே போட்டு 3rd ப்ரைஸ் வாங்கிட்டேன். இன்னும் ப்ரைஸ் கொடுக்கல, போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணும்போது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது ஒரு ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட். அதில் எங்கள் அம்மா உள்ள வந்துட்டாங்க நண்பர்களே. சமாக்கத்து காண்டா இருக்குது. சரி
நம்ம பேசியிருந்தேன். விடுங்க, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டிப்ரெஷனாக தான் இருக்கும் வாழ்க்கை. அந்த மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி விடையை போயிடுறேன். நாளைக்கு வந்து என்ன நடந்ததுன்னு கதை சொல்கிறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஆன்டி யூடியூபர் வாக்ஸ்.